தசகம் 9 சிருஷ்டி வர்ணனை. நம்ம தசகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கோசம் ஒரு கணக்கை பார்க்கலாம். தேவ வருடம் என்பதும் பிரம்மாவின் ஆயுர்காலம் 100 வருடம் என்பதும் வேற வேற. இப்போ தேவ வருடத்தை முதல்ல என்னன்னு பார்க்கலாம். ஒரு தேவ நாள் என்பது ஒரு மனிதனுடைய வருடம். ஒரு தேவ வருடம் என்பது 360 வருடம். ஒரு சதுர்யுகம் என்பது 12,000 தேவ வருடங்கள். இது தேவ வருடத்தின் கணக்கு. அடுத்து இப்போ பிரம்மாவுடைய ஆயுளை பற்றி பார்க்கலாம். பிரம்மா ஆயுள் என்பது 100 வருஷங்கள். அதில் பிரம்மாவிற்கு ஒரு நாள் என்பது 2000 சதுர்யுகம். அந்த 2000 சதுர்யுகத்தில் 1000 பகல் அப்படின்னும் 1000 இரவு அப்படின்னு பிரிஞ்சு இருக்கு. அந்த ஒரு 1000 பகல் என்பது ஒரு கல்பம். ஒரு 1000 இரவு என்பது அது ஒரு கல்பம். அப்போ ஒரு கல்பம் அப்படின்னா 1000 சதுர்யுகங்கள். அதுக்கு 432 கோடி ஆண்டுகள். ஒரு சதுர்யுகம் அப்படின்னா என்னென்ன? சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த அத்தனை யுகங்கள் சேர்ந்து மொத்தம் 43.2 லட்சம் ஆண்டுகள். அத்தனை நாள் ஆனால் தான் ஒரு சதுர்யுகம் என்று அர்த்தம். இப்போ மொத்த பிரம்மாவுடைய ஆயுள் 100 வருடங்கள் என்பது அது 311.04 ட்ரில்லியன் மானிட ஆண்டுகள். இதுதான் பிரம்மாவின் மொத்த ஆயுள் காலம். இப்போ பிரம்மா தோன்றிட்டார். நம்ம முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்திதஸ்ஸ கமலோத்பவ. கமலோத்பவ தாமரையில் தோன்றிய. எங்கே அமர்ந்திருக்கிறார்? ஸ்திதஸ்ஸ அந்த பிரம்மாவானவர் அமர்ந்திருக்கிறார். எங்கன்னா தவகி நாபி பங்கேருகே. தவகி உன்னுடைய நாபி தொப்பிலிருந்து தோன்றிய பங்கேருகே அந்த தாமரையில் பிரம்மா அமர்ந்திருக்கிறார். குத்தஸ்விதிதம் அம்புதா உதித. குத்தஸ்விதி எங்கே இருந்து இந்த தாமரையானது அம்புதா உதித இந்த பிரளயக்கடலிலே தோன்றியது. எங்கே இருந்து இந்த தாமரை இந்த பிரளயக்கடலில் இருந்து தோன்றியது என்று அனாலோகையன் காண முடியாமல் தாமரையினுடைய தண்டை அவரால் பார்க்க முடியவில்லை. ததீச்சன இதற்கான ஆதாரத்தை தண்டையை குதூகலாத் அறியும் ஆர்வத்தோடு பிரதிதிஷம் ஒவ்வொரு திசைகளிலும் விவ்ருத்தானனக அவருடைய முகத்தை எல்லா பக்கங்களிலும் திருப்புகிறார். சதுர்வதன தாமகாத் அப்பொழுது திசைகளிலும் ஒவ்வொரு திசையில் திரும்பும்போது ஒரு முகமானது தோன்றுகிறது. அவர் நான்முகனாக ஆகிவிட்டார். விகசத் மலர்ந்த, அஷ்ட 8 திருஷ்டி கண்கள். எப்படிப்பட்ட கண்கள்? விகசதாம் அம்புஜம் மலர்ந்த தாமரை போன்ற 8 கண்களை பெறுகிறார். 4 முகங்களும் 8 கண்களுடனும் உடையவராக இருக்கிறார். இதனுடைய பொருள் என்னென்ன? பகவானே பிரம்மதேவர் உங்கள் நாபியிலிருந்து உண்டான தாமரை மலரில் இருந்து கொண்டு இந்த தாமரை இந்த கடலில் எங்கிருந்து வந்திருக்கிறது என்று புரியாமல் அதை கண்டுபிடிக்க நாலாபுறமும் முகத்தை திருப்பி பார்த்தார். உடனே 4 முகங்களும் தாமரை போல் மலர்ந்த 8 கண்களும் உண்டாயிற்று என பட்டத்திரி கூறுகிறார். ஸ்லோகம் 2. மகார்ணவம்.
மிகப்பெரிய பெருங்கடல், விகூர்ணிதம் பிரளய பெருங்கடலில் அசைந்து கொண்டு இருந்தது. எது? கமல, அந்த தாமரை. மேவ, அது மட்டும் ஒன்றே ஒன்றாக. தத் கேவலம், அது மட்டுமே தனியாக அசைந்து கொண்டிருப்பதை விலோக்கிய பார்க்கிறார். தது, இந்த தாமரை. உபாஸ்ரயம், தாமரையின் தண்டு எங்கே இருக்கிறது என்று. தவ தனும்து நாலோகயன், உன்னுடைய திருமேனிகை உன்னுடைய நாபியிலிருந்து தோன்றியிருக்கின்றது. அந்த ஆதாரத்தை அவரால் காண இயலவில்லை. அப்பொழுது கையேச்ச, நான் யார்? கமலோதரே மகதி, மிகப்பெரிய இந்த தாமரையில் தோன்றிய நான் யார்? நிஷகாயோஹ்யகம், நான் எந்த விதமான துணையும் இன்றி உதவியும் இன்றி தனியாக இருக்கின்றேனே, நான் யார் என்று யோசிக்கின்றார். குதஸ்விதித, எங்கே இருந்து, இதம் இந்த அம்புஜம் தாமரை, சமஜனி தோன்றியது, சிந்தாமகாத் என்று யோசனையில் மூழ்கிவிடுகிறார். இதன் பொருள், பெரியதாக விரிந்த கடலில் ஒரு தாமரைப்பூ மட்டும் அசைந்து கொண்டிருக்கிறதே, அந்த தாமரை பகவான் நாபியிலிருந்து வந்தது என்பது பிரம்மாவிற்கு தெரியவில்லை. யாருடைய உதவியும் இல்லாமல் இருக்கின்றேனே, நான் யார்? இந்த தாமரை எங்கிருந்து வந்தது என பிரம்மா சிந்திக்க தொடங்கினாராம். ஸ்லோகம் 3. அமுஷ்யகி சரோருக, இந்த தாமரைக்கு கண்டிப்பாக கிமபி காரணம் சம்பவி, ஏதோ ஒரு ஆதாரமானது இருக்கும். இது இப்படி சமக்கிருத நிச்சய, அவரை நிச்சயித்து கொண்டு சகலு நாள, உடனே தாமரையினுடைய தண்டின் அந்தராத்மன துளை வழியாக சயோக, தன்னுடைய யோகபலத்தின் காரணமாக சமவரூடவான், தண்டின் துளை வழியாக கீழே, ரூடவான் கீழே இறங்கினார். பிரௌடதி, ஞானம் நிறைந்த பிரம்மா இறங்கினார். துவதீயம், ஆனால் உன்னுடைய அதிமோகனம், மிகவும் அழகான நதுக்கலேபரம், உன்னுடைய திருமேனியை திருஷ்டவான், அவரால் பார்க்க முடியவில்லை. பொருள் என்னென்ன? தாமரை மலருக்கு எங்கோ உற்பத்தி ஸ்தானம் இருக்கும் என முடிவெடுத்த பிரம்மா தாமரை தண்டு வழியே அவருடைய யோக பலத்தால் தண்டின் கீழே இறங்கினார். ரொம்ப புத்திசாலியான அந்த பிரம்மா நினைத்து சிந்தித்து கொண்டு இறங்க பகவான் திருமேனியை பார்க்கவே முடியவில்லை. ஸ்லோகம் 4. ததஸ், அதன் பின்னர் சகல நாளிகா, நாளிகான்னு தண்டு, அந்த தாமரை தண்டில் இருக்கக்கூடிய விவர மார்க்க எல்லா துவாரங்கள் வழியாகவும் மார்கையன் அதன் வழியாக சென்று தேடினார். பிரயஷ்ய, அப்படி அதற்காக முயற்சியில் ஈடுபட்டு சதவத்சரம் 100 தேவ வருடங்கள் முடிந்துவிட்டது. கிமபி, அப்பொழுது கூட அவரால் நைவ சந்திருஷ்டவான், எதையுமே பார்க்கவே முடியவில்லை. மீண்டும் அவர் என்ன செய்கிறார் என்றால் நிவ்ருத்ய, அதனால் அவர் மீண்டும் கிளம்பிய இடத்திற்கே திரும்பி வந்து விடுகிறார். கமலோதரே, அவர் எங்கிருந்து போனார்? தாமரை மலர் உள்ளிருந்து சென்று சுகநிஷன்ன, அந்த தாமரை மலருக்கு வந்தவுடன் சௌகரியமாக சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு ஏகாக்கிரதி, தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி சமாதி பலம், ஆழ்ந்த சமாதி நிலையை அடைந்து விட்டார். எதற்காக? ஆகதே, உன்னுடைய அனுக்கிரகத்தை, பவத் கிரகாக்ரகி, உன் அனுக்கிரகத்தை பெறுவதற்காக தியானத்தில் ஈடுபட்டு விட்டார். பொருள் என்னென்ன? பிரம்மதேவர் தாமரை தண்டின் துவாரம் வழியாக இறங்கி
100 வருஷம் தேடியும் தாமரை எங்கிருந்து வருகிறது என்று கண்டுபிடிக்க முடியாமல் திரும்பி மேலே வந்து தாமரை மலரில் நடுவில் அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களிடம் ஒன்றி அருளை பெற சமாதி நிலையில் இருந்தார். ஸ்லோகம் 5. சதேன பரிவர்ஷரை. இதை போல 100 தேவ வருடங்கள் அவர் திருடசமாதி எந்தவித இடையூறும் இல்லாமல் அந்த சமாதி நிலையிலேயே அமர்ந்து பந்தோல்லசத் அதன் பயனாக பிரபோத அடைந்தார். விஷதீகிருதக ஞானத்தை அடைந்தார். சகலு பத்மினி சம்பவக யார் அடைந்தார்? அந்த தாமரையில் தோன்றிய பிரம்மா ஞானத்தை அடைந்தார். அதிருஷ்ட சரம் அற்புதம். முன்பு யாராலும் பார்க்க இயலாத உன்னுடைய அற்புதமான தவகி உன்னுடைய ரூபம் உருவத்தை அந்தர்திருஷா அவர் அகக்கண்களுக்குள் பார்த்தார். பிரளயக்கடலில் பார்க்க முடியாததை சமாதி நிலையில் தவம் செய்த பின் மனதில் அகக்கண்ணில் தரிசனம் கண்டார். யசஷ்ட அந்த தரிசனத்தை கண்டு பரிதுஷ்டதி அவர் மனம் நிறைவு அடைந்தார். எப்படிப்பட்ட தரிசனம்? புஜகன்னா பாம்பு, புஜகபோக பாம்பு அதில் சயனித்து இருப்பது. பாகாஸ்ரயம் அதையே தன்னுடைய இருப்பிடமாக கொண்டு புஜக சயனத்தில் தரிசித்தார். இதில் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார் பகவான். வெளிமுகமாக பல வழிகளில் தேடினாலும் பகவான் கிடைக்க மாட்டார். எப்பொழுது இருக்குமிடத்திலிருந்தே அந்தர்முகமாக உள்முகமாக தியானம் செய்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் அவனை பார்க்க முடியும். ஸ்லோகம் 6. கிரீட மகுடம். தலையில் முன்புறம் கிரீடமும் மகுடம் பின்புறம் தலை முழுவதும் கவர் செய்வது போல மகுடமும் டோல்லசத் மிகவும் பளபளப்பாக இருக்கிறது. கடக்க கையில் வளையல்கள், ஹாரங்கள், கேயூரயுக் தோல் வளையல்கள் இவை எல்லாவற்றுடன் அலங்கரித்து கொண்டு மணீஸ்புரித்த மேகலம்னா அரஞ்ஞான் மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட மேகலையை இடுப்பில் அரஞ்ஞான் அணிந்திருக்கிறார். சுபரிவீத நன்றாக அணியப்பட்ட பீதாம்பரம் மஞ்சள் நிற பட்டாடையோடு காட்சியளிக்கிறார். கலாய குசுமப்பிரபம் காயாம்பு அழகை தோற்கடிப்பது போல நீல நிறம் பகவானுக்கு. கலதலோல்லசத் கௌஸ்துபம் அவருடைய கழுத்தில் கௌஸ்துபமணியால் ஒளிரக்கூடிய வப்பு திருமேனியை உடையவராக இருக்கிறார். ததையி அந்த உருவத்தையே குருவாயூரப்பா பாவையே நான் மனதில் தியானிக்கிறேன். கமல ஜென்மனே தர்ஷிதம் அந்த தாமரையில் தோன்றிய பிரம்மா எப்படி காட்சி அளித்தாயோ பிரம்மாவிற்கு அதே உருவத்தில் நான் உன்னை தியானிக்கிறேன். பகவானை பார்த்து மகிழ்ந்த சந்தோஷத்தில் என்ன பிரார்த்தனை செய்தார்ன்றதை பார்க்கலாம். ஸ்லோகம் 7. ஸ்ருதி பிரசுரதர்ஷித பிரசுர வைபவ ஸ்ரீபதி மகாலட்சுமியினுடைய கணவனே. ஸ்ருதி பிரசுரதர்ஷித பலவிதமான வேதங்கள் விளக்கியபடி பிரசுர வைபவ மிகவும் அழகான ஹரே துயரங்கள் அனைத்தும் நீக்கக்கூடிய ஹரியே. ஜெய ஜெய பிரபோ உனக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டாகட்டும். பதமுபைஷி திருஷ்யம் திருஷோ அத்தகைய உன்னுடைய தரிசனத்தை எனக்கு காட்டு, அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு பட்டத்திரி கேட்குறார். குருஷ்வ தீயமாசுமி பிரம்மா தரிசனத்தை பார்த்து விட்டார். இப்பொழுது பிரம்மா கேட்கிறார், எனக்கு மிகவும் விரைவாக வந்து என்னை தயார்படுத்துன. எதுக்கு? புவன நிர்மிதோ இந்த உலகங்களை நிர்மாணிக்கக்கூடிய வகையில் அதற்கான தகுதியை கர்மட்டம் என்னை தயார்படுத்துங்கள் என்று விதித்ருஹின வர்ணித பிரம்மா வர்ணிக்கிறார். ஸ்வகுண பம்ஹிமா
உன்னுடைய எண்ணற்ற கல்யாண குணங்களை அவர் வர்ணிக்கிறார். பாகவதத்தில் பிரம்மா விசேஷமாக பிரார்த்திக்கிறார். என்னென்னா, பகவானே, நீண்ட நாள் நான் தபஸ் செய்ததால் உங்கள் மகிமை தெரிந்தது. மாயையால் தான் பலவற்றையும் பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் ஒருவர் மட்டும்தான் இருக்கின்றீர்கள். பக்தியோடு யார் வணங்குகின்றார்களோ அவர்கள் மனதில் நீங்கள் இருக்கின்றீர்கள். யார் எந்த பாவத்தில் பிரார்த்திக்கின்றார்களோ அதே பாவத்தில் காட்சியளிக்கிறீர்கள். எல்லோரிடமும் ஆத்மரூபியாக இருக்கிறீர்கள் அப்படின்ட்டு பாகவதத்தில் சொல்லியிருக்காங்க. பாகிமாம், என்னை நீ காப்பாயாகன்னு இங்கே சொல்கிறாரு. இதன் பொருள் என்னன்னா, லக்ஷ்மிபதியான குருவாயூரப்பா, உங்களுடைய அளவற்ற பெருமைகளை வேதங்கள் எல்லாம் சொல்கிறது. நான் செய்த பாக்கியத்தால் உங்களுடைய தரிசனம் கிடைத்தது. எனக்கு படைப்பதற்கான திறமை ஞானத்தை கொடுத்தருளுக என பிரம்மாவால் சுதிக்கப்பட்ட கல்யாண குணங்களை உடைய பகவான் என்னையும் காத்தருள்க அப்படின்னு சொல்கிறாரு பட்டத்ரி. 8வது ஸ்லோகம் பகவான் சொல்கிறாரு, லபஸ்வ புவனத்ரயீ ரச்சன. புவனத்ரயீ ரச்சன, 3 உலகங்களையும் படைக்கக்கூடிய தட்சதாம் அச்சதாம் தட்சதாம், அந்த சாமர்த்தியத்தை அருளை லபஸ்வ நீ பெறுவாய். அச்சதாம், முடிவில்லாமல் படைக்கக்கூடிய திறமையையும் நீ பெறுவாய். கிருகான மதனுக்கிரகம், என் அனுக்கிரகத்தையும் நீ பெறுவாய். குரு தபஸ்ய பூயோவிதே, மீண்டும் தவம் செய். பிரம்மாவே, இன்னும் நீ தவம் செய். பூயக என்று நீ சொன்னாய். பவத்தகில சாதனி, இதனால் மீண்டும் தவம் செய்தால் நீ அனைத்தையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். அது மட்டுமல்ல, மகிச்ச பக்தி, மேலும் தீவிரமான பக்தி என்னிடம் செலுத்து. அச்சுத் கடேதி, உனக்கு ஆழ்ந்த பக்தி ஏற்படும். உதீரிய கிரமாததா, இவ்வாறு வார்த்தைகளை சொல்லி நீ பிரம்மாவை முதித சேதசம் வேதசம், மகிழ்ந்த மனமுடையவராக பிரம்மாவை ஆக்கினாய். வேதம் சொல்லும் பிரம்மாவை மகிழ்வித்தாய். என்னென்னா, பிரம்மதேவரே, உலகங்கள் படைப்பதில் குறைவற்ற திறமை உடையவனாக என் அருளை பெற்றுக்கொள். மீண்டும் ஏகாந்த நிலையில் தவம் செய். என்னிடம் செலுத்தும் பக்தியானது எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட தெய்வீக பக்தி உண்டாகட்டும் என கூறி பிரம்மாவை மிகவும் மகிழ்வித்தார். ஸ்லோகம் 9. சதம் கிருத தபஸ்ததக சகல திவ்ய சம்பத்சரா. சகல திவ்ய சம்பத்சரா, 100 ஆண்டுகள் மீண்டும் தவம் செய்தார். அவருக்கு என்ன கிடைத்தது? சதம் கிருத தபஸ்ததக, ததகன அதற்கு பிறகு தவம் செய்தாராம். எத்தனை வருடம்? 100 தேவ வருடங்கள் தவம் செய்து முடித்த பின்னர் அவாப்பிய தபோபலம், அந்த தவத்திற்கான பலத்தை பிரம்மா பெற்றார். என்ன பெற்றார்? மதிபலஞ்ச, இந்த படைப்பிற்கான ஆற்றலுக்கான ஞானத்தை பெற்றார். எவ்வளவு? பூர்வாதிக்கம், ஏற்கனவே அவருக்கு இருக்கும் ஞானத்தை விட அதிக ஞானத்தை பெற்றார். உதீச்ச, அவ்வாறு பெற்ற பின்னர் பார்க்கிறார். கிளகம்பிதம், தாமரை மலரானது பயசி பங்கஜம், வேகமாக அசைகிறது அந்த பிரளய நீரில். எதனால்? வாயுனா, காற்று வேகமாக வீசுவதால் அசைகிறது. பவத், இதை பார்த்து பல, உன்னுடைய பலத்தை, விஜృంభిத, உன்னிடம் பெற்ற மதிபலத்தை கொண்டு பிரம்மா என்ன செய்தார்? பவன, இந்த காற்று, பாதசி, அந்த நீரில், பீத்தவான், எல்லாவற்றையும் குடித்து விட்டார். ஸ்லோகம் 10. தவைவ கிருபையா புன, உன்னுடைய கிருபையினாலேயே புன, மீண்டும், சரசிஜேன தேனை வச,
அந்த தாமரையில் இருந்தபடியே பிரம்மாவானவர் பிரகல்பிய புவனத்ரயம் 3 உலகங்களையும் படைத்தார். அதன்பின் பிரவவிருத்தே ஈடுபட்டார். எதில்? பிரஜா நிர்மிதோ, பிரஜா ஜீவன்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டார். ததாவித்த இத்தகைய கிருபாபரு, இத்தனை கருணை நிறைந்தவனே, குருமருத் புராதீஸ்வர, குருவாயூரப்பனே, நீ விரைவாக வந்து பரிபாகிமாம், என்னை காப்பாற்றுவாயாக. எப்படி? குருதயோச்சிதை ரீச்சிதைகி, கருணை பொங்கக்கூடிய உன்னுடைய பார்வையினால் என்னை நினைத்து என்னை விரைவாக காப்பாற்றுவாயாக. இது ஸ்லோகத்தோட பொருள் என்னென்னா, ஹே குருவாயூரப்பா, பிரம்மதேவர் உங்கள் அனுக்கிரகத்தால் அந்த தாமரை பூவினாலேயே இந்த 3 லோகங்களையும் படைத்து அதில் உயிர்களையும் படைக்கத் தொடங்கினார். அத்தகைய அருளோடு கிருபையோடு நீங்கள் உங்கள் கருணை மிகுந்த கடைக்கண்களால் என்னையும் காத்தருள வேண்டும் என்று பிரம்மா சிருஷ்டி எப்படி ஆரம்பித்தார் என்பதை பற்றி பட்டத்திரி கூறுகின்றார். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மகீஷாக கோப்ராஹ்மணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்யாத்மனா வா பிரகிருதி ஸ்வபாவாத் கரோமி யத்யஸ் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாயாதி சமர்ப்பயாமி. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.